வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள். ஆண்டு 1925. இடம் கான்பூர். தலைமை சரோஜினி நாயுடு. ஐஎன்சியின் முதல் இந்திய பெண் தலைவர் ஆவார். 1926 கவுஹாத்தி. எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்கார். 1927 சென்னை. M.A. அன்சாரி. முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. சைமன் குழுவை புறக்கணிப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் இதே ஆண்டில். 1928 கல்கத்தா. மோதிலால் நேரு. நேரு அறிக்கை வெளியிடப்பட்டதும் இதே ஆண்டு. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கமும் இதே ஆண்டில் ஏற்பட்டது. 1929 லாகூர். ஜவஹர்லால் நேரு. நேரு முதன்முதலாக ஐஎன்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க தீர்மானம் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவின் மூவர்ண கொடி முதன்முதலாக டிசம்பர் 31, 1929 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக நேரு அவர்களால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. Thanks for watching.